வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/3/2024 ரிலீஸ் ஆகிருக்குங்க. இதோட லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 23/4/2024. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் 74 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த ஜாப்பை பயன்படுத்திக்கலாம். எல்லோரும் இந்த நோட்டிஃபிகேஷனை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. இதோட சேலரி பேஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. நேம் இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேம் ஆஃப் த போஸ்ட், அதாவது போஸ்டிங்க்கு ஏற்ற போல் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் சீனியர் கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபருக்கு 35,400 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேலரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி ஏறும், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் 6 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது கீழே செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,500 சொல்லியிருக்காங்க. மொத்தம் 9 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25,500 சேலரி சொல்லியிருக்காங்க. 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கிளர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 19,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 23 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மாதிரி தான் 19,000 தான் ஸ்டார்ட் ஆகுது பேசிக் எல்லாத்துக்குமே. டிரைவருக்கு, அதுக்கப்புறம் எம்டிஎஸ் மல்டி டாஸ்க் ஸ்டாஃப் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 18,000 ஸ்டார்ட் ஆகுது. எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 74 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணுன்றதை நான் கடைசியாக சொல்கிறேன், வீடியோ கடைசியாக. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பேசிக் தான், ஓகேங்களா. ஸ்போர்ட்ஸ்மேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆர்மி, இதில் ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 ஸ்டார்ட் ஆனாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டகிரியாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஏஜ், இதுக்குள்ளே இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லிகிட்டே வரேன், கேளுங்க, ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் இன் 8th பாஸ் ஆனாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், மெடிக்கல் டெஸ்ட்டு, இதனால் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக எடுக்கிறது தான், ஓகேங்களா. மல்டி டாஸ்க் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. பெருசாக ஒன்றும் எடுக்கலை, ஓகேங்களா. ஸோ அதனால் தாராளமாக இந்த ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு விதமான போஸ்டிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான டெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த டெஸ்ட்டுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டெஸ்ட்டு இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க டிரைவர். ஆனால் டெஸ்ட் இருக்குதுன்ட்டு யாரும் பயப்பட வேண்டாம், சிம்பிளாக நீங்களே முடிச்சுட்டு வந்துடலாம், அந்தளவு தான் இருக்கும். ஸோ பெருசாக பயந்துட்டு போனால் நம்ம ஈஸியாக வந்தாலும் அதை மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ பயப்படாத போனீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் எப்போன்றது பார்த்துடலாம். இதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் இதோட அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ரிஜிஸ்டர் பை போஸ்ட் இல்லைன்னா கொரியரில் நீங்கள் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 23/4/2024 இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5:45 வந்து பார்த்திங்கன்னா த ரிஜிஸ்டர் ஜெனரல் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், சென்னை, இந்த அட்ரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் இல்லைன்னா கொரியர் பண்ணுற போல் இருக்கும்.
ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஸோ கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது. ஸோ யார் யாருக்கு எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரைவர், அதுக்கப்புறம் எம்டிஎஸ் ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் போஸ்டிங்க்குனா வந்து பார்த்திங்கன்னா 750 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.